ஹாப்பி சாபத். ஸோ இன்றைக்குள்ள மிஷன் ரிப்போர்ட்டோட டாபிக் பார் பாட் வித் ப்ரேயர். ஸோ இன்றைக்கி வந்து ஆண்ட்ரினான்னு ஒருத்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆண்ட்ரினாவுக்கு 35 வயசு ஆகுது. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய சர்ச்சு கட்டுறதுன்னு ஆசை. ஸோ அவங்க வந்து டோட்டலாக இப்போ 6 சர்ச்சஸ் கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வில்லிங்டன்னு. அவங்க வந்து முன்னாடியே ஆல்கஹாலிக்காக இருந்தாங்க. இப்போ அவங்க பேப்டிசம் எடுத்து அவங்க வீட்டில் ஒரு குட்டி பைபிள் ஸ்டடி ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு குட்டி பைபிள் ஸ்டடியிலேருந்து எவ்ரி வீக் வந்து 50 பேருக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு வந்து காடை வர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே வில்லிங்டன் வந்து இந்த மாதிரி ஆண்ட்ரினா கிட்ட எனக்கு சர்ச் கட்ட ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ வந்து ஆண்ட்ரினாவும் கொலம்பியாவோட கேபிட்டல் பொகோட்டா அந்த இடத்துல தான் இந்த மாதிரி தேடி இருக்காங்க. நிறையா இடம்லாம் தேடி இருக்காங்க. ஆனால் எல்லாமே ஜாஸ்தி காசு கேட்டாங்க. அதனால அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ வந்து அவங்க தேடி பார்க்கும்போது அதுக்கப்புறமா தான் வில்லிங்டன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் பேப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பாருக்கு போவேன். அந்த பார் இப்போ சேலில் இருக்குது, நம்ம வேணால் அதையே சர்ச்சாக மாற்றி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்ட்ரினாவும் அதை போய் பார்த்தாங்க. அந்த பார் ஓனர்கிட்ட போய் பேசினாங்க. இந்த மாதிரி இந்த சர்ச் மக்கள்லாம் இந்த மாதிரி இந்த பார் வாங்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட தேவையான காசு இல்லை. ஸோ நீங்கள் 1 வருஷத்துக்கு வெயிட் பண்ணி நாங்கள் காசு ரேஸ் பண்ணி உங்களுக்கு தரோம் அப்படின்னு வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பார் ஓனர் சொல்கிறாங்க, என்னால் முடியாது, சாரி அப்படின்னு. ஆண்ட்ரினாவும் கெஞ்சி பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து என்னால் கொடுக்க முடியாது, உங்கள் கடவுள் வந்து இந்த மாதிரி நீங்கள் தான் இந்த பார் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் மட்டும்தான் நான் இந்த பார் கொடுப்பேன் அப்படின்னு அந்த பார் ஓனர் சொன்னாங்க. ஆண்ட்ரினாவும் அதுக்குமா போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு பையர் வந்தாங்க. அந்த பையர் வந்துட்டு இந்த மாதிரி நான் இந்த பார் வாங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்ட்ரினாவும் அந்த சர்ச் மெம்பர்ஸில் பயந்துட்டாங்க, ஒரு வேளை நம்மளுக்கு இந்த பார் கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரேயர் பண்ணி இந்த மாதிரி கடவுளே எங்களுக்கு இந்த பாரை வந்து சர்ச்சாக மாற்றணும்னு ஆசை, ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணாங்களாம். அதுக்கப்புறமா அந்த பையர் வாங்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி வரவே இல்லை. மறுபடியும் செகண்ட் டைம் இன்னொரு பையர் வந்தாங்க. அவங்களும் இந்த மாதிரி பார் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஆண்ட்ரினாவும் அந்த சர்ச் மெம்பர்ஸும் ப்ரேயர் பண்ணாங்க. மறுபடியும் அந்த பையர் வந்து வரவே இல்லை திருப்பி. அதுக்கப்புறம் அந்த பார் ஓனர் சொன்னாங்க அவங்க மனசுக்குள்ளேயே, ஏன் பார் மட்டும் செல்லே ஆக மாட்டேங்குது, எல்லாரும் அழகாக இருக்குது வாங்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க, ஆனால் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த பார் ஓனர் நினச்சாங்களாம். அதுக்கப்புறமா ஆண்ட்ரினா வந்து இந்த மாதிரி அந்த பார் ஓனர் திருப்பியும் போய் மீட் பண்ணி, நீங்கள் இன்னும் இந்த பாரை விற்கலையா அப்படின்னு போல்டாக கேட்டாங்களாம். ஆண்ட்ரினாவும் அதுக்கப்புறமா அந்த பாரை வாங்கிட்டு இந்த மாதிரி அது வந்து சர்ச்சாக மாற்றினாங்க. அது சர்ச்சாக மாற்றிட்டு யாரெல்லாம் ஆல்கஹால் யூஸ் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் மனம் திரும்புறதுக்கு இப்போ அவங்க அந்த சர்ச்சை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆண்ட்ரினா சொல்கிறாங்க, நாங்கள்லாம் சேர்ந்து காட் கிட்ட ப்ரேயர் பண்ணோம், காட் நமக்காக ஒரு பிளான் வச்சுருக்காங்க, அது அப்படின்னு ஆண்ட்ரினா சொல்கிறாங்க. ஸோ இந்த வாரத்தோட 13 சாபத் ஆஃப்டர்நூன் வந்து கொலம்பியாவில் 2